Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்மஸ் கிராஃப்ட் பார்ட் 1 பார்க்க போறோம். நான் இந்த அட்டை மாதிரி எடுத்திருக்கேன். இந்த அட்டையில் வந்து நம்ம ட்ரெஸ் வாங்கினாலாம் தருவாங்களே அந்த அட்டை எடுத்திருக்கேன். இந்த அட்டை இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் கலர் ஷீட் இல்லை ஏதாச்சும் ஒரு ஷீட் பேப்பர்னால ஃபோல்ட் ஆகுறது மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம பாப்கார்ன் அதெல்லாம் வாங்கினா ஒரு கோன் மாதிரி ஒன்று வச்சு தருவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து இதை வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ரோல் பண்ணி இந்த எட்ஜில் மட்டும் கம் இல்லை ஸ்டாப்லர் போட்டு நல்லா டைட்டாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்க்கு வந்து இது வந்து ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணிட்டு நான் வந்து டேப் வச்சு நல்லா ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸ்டாப்லர் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் வந்து டேப் வச்சு நல்லா ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துலலாம் ஒரு அன்ஈவனாக இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இது மாதிரி வச்சு பாருங்கள். நிற்கணும், இது மாதிரி ஆடெல்லாம் கூடாது, ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். அதுக்கு தகுந்தாப்பில் கரெக்டாக அது வந்து கட் பண்ணிக்கோங்க. கீழே நிற்க வைக்கிறதுக்கு ஹைட் கரெக்டாக இருக்க மாதிரி வந்து கரெக்டாக இந்த மாதிரி நிற்கிற மாதிரி கரெக்டாக வந்து கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ரீன் ஷீட் எடுத்தாச்சு. இதை வந்து இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிட்டு இன்னொரு ஹாஃபாகவும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 4 பீஸ் கிடச்சிருக்கும். இந்த லைன் இருக்குல்ல, அந்த லைன்லேயே அதை கட் பண்ணி எடுத்துடலாம். 4 பீஸ் கிடைக்கும். 4 பீஸும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீஸும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதில் வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 பீஸையும் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த க்ளோஸ்டாக இருக்கு இல்லையா, அந்த சைடு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கு இல்லையா, இந்த சைடு எடுத்துகிட்டு இதை வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப எந்த அளவுக்கு உங்களோட சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக கட் பண்ணிக்கோங்க, அது நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு உங்களால் கட் பண்ண முடியுமோ ரொம்ப ஸ்மால் அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி கேப் இருக்கும். கட் பண்ணதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இந்த மாதிரி 4 ஷீட்டே ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி எண்ட்லலாம் கம்மு வச்சுருங்க. இந்த மாதிரி எண்ட்லலாம் கம்மு வச்சுட்டு நம்ம கலர் ஷீட்டில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணி விட்டுறலாம். இதே மாதிரி இந்த கோன் ஃபுல்லாக அதே மாதிரி ஸ்டிக் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடும். டேரக்ட்லி இதை வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடுங்க. இந்த இது ஃபுல்லாகவே இந்த கோன் ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் ஸ்டிக் பண்ணணும். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஸ்டிக் பண்ணிட்டு காட்டுறேன். வந்து லேயராக ஸ்டிக் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ லுக் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி இந்த கம்ப்ளீட்டு அதை ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிட்டோம்னா நம்ம சூப்பராக வந்து கிடச்சிரும். நான் ஃபுல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே இருக்குது. நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து சூப்பராக அழகாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கலர் பேப்பர் வச்சுலாம் நம்ம கட் பண்ணி பேஸ்ட் பண்ணோம். அதே எவ்வளோ சூப்பராக அழகாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ கார்ட்போர்டில் இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் வந்து பிங்க் கலர் ஷீட் யூஸ் பண்ணி இதை வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 2 ஸ்டார் தேவை, அதனால் 2 தடவை அதை ட்ரேஸ் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த கார்ட்போர்ட் மேலே பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ட்ரீ இருக்குல்லையே அதுக்கு மேலே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்டாரே நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். பாருங்கள், சூப்பராக கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இன்னைக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி அதை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. கலராக ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து சின்ன சர்க்கிளாக ட்ரா பண்ணிட்டு அங்கங்கே அது மாதிரி பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸ்டார் ஒட்டியிருக்கேன். இது இன்னும் நல்லா காயலை. நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த சர்க்கிள்ஸ் எல்லாம் நம்ம அங்கங்கே ஸ்டிக் பண்ணிட்டா சூப்பராக நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடும். நம்ம இந்த மாதிரி சின்னதாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பஞ்சிங் மிஷின் இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டுருங்க. சர்க்கிள் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து அங்கங்கே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி விட்ருங்க. ஒரே கலர் 2-3 கலரில் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கங்கே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாத்தையும் நான் ஸ்டிக் பண்ணிட்டு காட்டுறேன். நான் கட் பண்ணி வச்சுருந்த எல்லா சர்க்கிள்ஸையும் ஸ்டிக் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.